26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குரு பெயர்ச்சி தாங்க. மே 26ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறுகிறது. ஜூன் 2ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதினா 1ஆம் தேதி இரவு அதிகாலை அப்படின்னு சொல்கிறது, நம்ம 2ஆம் தேதி கணக்கெடுத்துக்கலாம். ஸோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி நல்ல ஒரு பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கடகராசிக்கு வருகிறார் குரு பகவான். ஸோ ஒரு நல்ல உச்சபலத்தோடு வரக்கூடிய ஒரு ஆண்டு, இந்த பராபவ ஆண்டில் குரு பகவான் கடகராசியில் உச்சபலம் பெறார். இந்த வருடத்தில் நமக்கு வித்தியாசமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லணும். எப்படின்னா, இந்த ஸ்தான பலம் இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும், கடகராசியில் குரு பகவான் நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு. ராசியில் அவர் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். அவர் தன்னுடைய வீடான மீன ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஸோ இந்த 5-9 இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு பகவான், இப்படி ஒரு அமைப்பு எப்பொழுதுமே வருவது கிடையாது. 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி ஆனாலும் கூட இந்த மாதிரி ஒரு குருவினுடைய அமைப்பும் சனியினுடைய அமைப்பும் 5-9 இருக்கக்கூடிய அமைப்பில் இது ஒரு ரேர் காம்பினேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சனி பகவானுக்கு என்ன ஒரு பலம் இருக்கோ அடுத்த 2 ஆண்டுகளில் குரு பகவானுக்கும் அடுத்த ஓராண்டு அந்த பலம் இருக்கும். இதில் எப்படி ஆகிடும்னா, ஐப்பசி மாதத்தில் கேது பகவானும் குருவோடு சேர்ந்து உட்காந்துக்குவார். அப்போது குரு தனித்து அவர் ஒரு உச்சபலமாக இருக்க மாட்டார். கேதுவும் அந்த இடத்துல உட்காந்துக்கிறார். ஸோ அப்போ குரு கேதுவும் 5-9 குருவும் கேதுவும் கடகத்தில் இருக்கும் பொழுது 9ஆம் இடத்துல திரும்பவும் நமக்கு சனி பகவானினுடைய ஒரு அமைப்பு இருக்கு. இப்படி ஒரு காம்பினேஷன் ரொம்ப ரேர் காம்பினேஷன் தான். ஸோ இந்த குரு பெயர்ச்சியில் பொதுவாக ஒரு பலன்கள் நம்ம சொல்லும்பொழுது இந்த 3ஐயும் சேர்த்து தான் ஒரு குரு பெயர்ச்சி பலனை நம்ம பார்க்க வேண்டும். ஸோ இதில் ஜோதிடம் தெரிகிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜென்மத்தில் கடகத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ஜென்மத்தில் இருக்கும்போது பொதுவாக சொல்லுவோம், ஒரு தனித்து குரு இருந்து ஜென்மத்தில் இருந்தால் அதற்கான பலன்கள் வேறு. ஆனால் ஒரு குரு பகவானோடு சேர்ந்த ஒரு 3 மாதத்திலேயே அவர் கேதுவோடு வராரு. அப்புறமா அவர் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வேற போகிறார். ஸோ இந்த பராபவ ஆண்டில் 3 ராசிகளில் குரு பகவான் இருக்கும் பொழுது டோட்டலாக நார்மலாக இருக்கிற ஒரு குரு பெயர்ச்சி பலனை சொல்லவே முடியாது. அதனால் ஐயோ என்னோடய ராசிக்கு ஜென்மத்தில் இருக்குது, நல்லா இருக்காதோ அப்படின்னு கடகராசிக்காரர்கள் நினைக்க வேண்டாம். நமக்கு 12ஆம் இடத்துல வந்துருச்சு சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போது எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது மிதுன ராசி எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம எடுக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா, தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவும் கேதுவும் அமர்றாங்க. இப்போ குரு பகவான்னு நம்ம தனித்து சொல்கிறத விட நம்ம கேதுவும் சேர்த்துக்கத்தான் வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு ஐப்பசி மாதம் கேது வந்துடுவார். அதுக்கப்புறம் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போயிறார். ஸோ இடைப்பட்ட காலங்களில் இந்த ராசிகளில் குரு பகவானினுடைய இந்த மாற்றம் இருக்கும் பொழுது ஒரு இது வரைக்கும் நான் 7 வருஷமாக கஷ்டப்பட்டேன், 10 வருஷமாக கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அவங்களுக்கு வரும். இப்போ ஒரு மாற்றம் வருது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இப்போ நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பெயர்ச்சியில் ஒரு வேலை போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ 2ஆம் இடத்துல குரு வராரு, தனஸ்தானத்தில் ரொம்ப ஓஹோன்னு இருக்கு, நாங்கள் என்ன எனக்கு வேலை போயிடுதுன்னு. உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா கவலையப்படாதீங்க, வாழ்க்கையில் அதை விட ஒரு படி மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அடுத்தது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜானரில் இந்த வேலையை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், இல்லை யாராவது சொந்தக்காரங்க சொல்லலாம், நீங்கள் வா நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்றன. வேலையை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். கேதுவும் கூடவே வரார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவுமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம இது வரைக்கும் ஃபாரின் போகிறோன்னு யோசிக்க கூட மாட்டோம்.
ஆனால் அது ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு அயல்நாட்டு யோகத்தை வந்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இது ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு அது அமைக்கும். அதனால் இப்படி ஒரு வாய்ப்புகள் வந்தால் மிதுன ராசிக்காரர்கள் தவற விடாதீங்க. சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அந்த மாற்றங்களில் உங்களுக்கு சில மன சங்கடங்கள் வரலாம். ஏன்னா 2ல் குடும்பஸ்தானத்தில் வருது, குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து உட்காந்துக்குவார். ஆனால் இந்த மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்திலையும் ஒரு உயர்வை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சூப்பர் டூப்பராக அமையப்போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வராரு குரு பகவான். அப்போ இந்த லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது பகவானும் உங்களுக்கு 12லிருந்து லாபத்துக்கு போக போகிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ராகு, ஒரு கேது மற்றும் குரு அமைப்பில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய லாபத்தில் நமக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானின் பார்வை அந்த கண்டக சனியானது பெரிதளவுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. என்ன எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கன்னிராசி நேயர்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக மார்க்கத்தில் ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு வந்து வரும். அதுக்காக குடும்பத்தில் சந்நியாசம் வாங்கிக்குவாங்க அப்படியே கிடையாது. நம்ம ஒரு மாற்றத்திற்காக ஏன் நம்ம வந்து ஆன்மீகத்தில் இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஏன் நம்ம வந்து இன்னும் நிறைய கோவில்கள் போய் பார்க்கக்கூடாது, ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு 10 பேரை நம்ம ஏன் கூட்டிகிட்டு போகக்கூடாது, இப்படி நம்மளுடைய மனசில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஒரு புதுவிதமான ஒரு அடிக்கல்ல வந்து நம்ம நாட்டுவோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நன்மையை தருவதாகவே இருக்கும். இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், இல்லை நீங்களே ஒரு புது விதமான ஒரு திங்கிங்கோட ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு வருஷம் தானே இருக்கும், அப்புறம் குரு 12ல் வந்துடுவாரே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா இடையிலேயே குரு 12ல் தான் வரப்போகிறாரு. எப்படி இருந்தாலும் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தாலும் கன்னிராசி நேயர்களுக்கு இப்பொழுது வர இந்த குரு பெயர்ச்சியானது வாழ்க்கையில் அலுவலக ரீதியாக ஒரு உயர் பதவியை கொடுத்து, பொறுப்புகளையும் அதிகமாக கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. அடுத்ததாக நம்ம வந்து சொல்லக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஓடி போகிறவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இந்த வாக்கியம் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கையில் 10 பைசா கூட இல்லைன்னா அவங்க தைரியமாக கடன் வாங்கலாம். ஒரு அயல் நாடு போகிறதோ, இல்லை நமக்கு ஊர் பேரே தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போனாலும் அந்த இடத்துல நமக்கு வந்து பிழைக்கக்கூடிய வழியை குரு பகவான் கொடுப்பார். அதனால தான் ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்கிறது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளை கொடுப்பதாக இந்த குரு பயிற்சி வந்து அமைஞ்சிருக்கு. இறை அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சினே சொல்லலாங்க. ஏன்னா பாக்கியத்தில் கேதுவும் வருகிறார். கேது வந்து சந்திரன் வீட்டில் உட்கார்ந்து அமர்ந்து குருவோட சேர போகிறார் இல்லையா. அந்த குரு கேது 9ல் இருந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இவங்களுடைய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இவங்க இந்த வருடத்தில் நிறைய யாத்திரையெல்லாம் போகலாம். இது வரைக்கும் எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட குலதெய்வம் தெரியறதுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இந்த வருடத்தில் இவங்களுக்கு அமையக்கூடும். நிறைய கடல் தாண்டி போகக்கூடிய ஒரு ஆன்மீக பணிகள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த உள்ளூர்லேயே அவங்க வந்து ஒரு மானசரோவர் போகணும், இல்லை மற்ற க்ஷேத்ராடங்கள் எல்லாம் போகணும். அப்படிங்கும்போது யாராவது இவங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க வயதானவர்களுக்கு. ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். இப்படி பலவிதமான ஒரு நல்ல அனுபவங்கள் நிறைந்த குரு பெயர்ச்சியாக விருச்சிக ராசிக்கு வருதா. அடுத்தது ஒரு வெற்றியை தரக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய நன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறார். அது மட்டும் இல்லை, கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் இருந்து 6ஆம் இடத்துலேருந்து இப்போ 7ஆம் இடத்திற்கு வரக்கூடியவர் மனதளவில் ஒரு நல்ல சந்தோஷத்தை,
அது மட்டும் இல்லைங்க, இந்த 7ஆம் இடத்துல வரும்போது திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமையும். நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, உள்ளூர்லேயே மாப்பிள்ளை பார்க்கலாம், வெளியூர்லலாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அயல்நாட்டில் மாப்பிள்ளை நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒரு வழி தான் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி வந்து இவங்களுக்கு வரப்போகுது. ரொம்பவுமே மனதிற்கு திருப்தி, சந்தோஷம் இது எல்லாம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஒரு மனசில் சூப்பர் டூப்பரான சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் வந்து சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கடன் தைரியமாக வாங்கலாம், பிஸ்னஸ் தைரியமாக பண்ணலாம். சமுதாயத்துலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கும். இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் போட்ட பிளான் எதுவுமே சரியாக நடந்திருக்காது. இதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடிய பிளான் வந்து குரு பகவான் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது. ஸோ நம்ம இப்போ பார்த்ததில் ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து மிதுனம் பார்த்தோம், கன்னிராசி பார்த்தோம், விருச்சிகம் பார்த்தோம், மகர ராசி பார்த்தோம். ஸோ இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.